அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான ரிசகை எங்களுடைய வாழ்நாளின் இறுதி வரை வழங்கி அருள் புரிந்துவிடு யா ரஹமானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இந்த அமலை செய்தால் நாம் கேட்பதை விட அதிகமாக கிடைக்கும். யாரை விரும்பினாலும் தேடி வந்து பேசுவார்கள். நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா தினமும் வளமையாக ஓதி வந்தார்கள். அந்த துவா, அல்லாஹும்மா இன்னி அசலுக்க ஹுப்பக வா ஹுப்ப மை ஹுப்பக வல் அமலல்லஸி யூ பல்லிஹீனி ஹுப்பக அல்லாஹும் மஜ் அல் ஹுப்பக ஹப்ப இலைய மின் நப்சி வ ஹஹலி வ மினல் மாயில் பாரிதி. அல்லாஹும்மா இன்னி அசலுக்க ஹுப்பக வா ஹுப்ப மை ஹுப்பக வல் அமலல்லஸி யூ பல்லிஹீனி ஹுப்பக அல்லாஹும் மஜ் அல் ஹுப்பக ஹப்ப இலைய மின் நப்சி வ ஹஹலி வ மினல் மாயில் பாரிதி. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், உன்னுடைய அன்பையும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உன் அன்பின் பக்கம் என்னை சேர்ப்பிக்கும் செயலையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், உன் அன்பை என் உயிரை விட, என் குடும்பத்தாரை விட, குளிர்ந்த நீரை விட எனக்கு பிரியமானதாக ஆக்கி வைப்பாயாக. நூல் ரியாலுஸ் சாலிஹீன் 1490. அல்ஹம்துலில்லாஹ். நம்மோட வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு, அல்லாஹ்வின் உடைய அன்பையும் பெறுவதற்கும், நாம் விரும்பக்கூடியவர்களின் அன்பை பெறுவதற்கும், செல்வத்தை பெறுவதற்கும், இந்த உலகத்திலுள்ள எல்லா சிறப்புகளும் பெறுவதற்கும் இந்த அமலை செய்யணும். இந்த அமல் எழுதி வைத்து அல்லாஹ்விடம் துவா கேட்கணும். யா வதூது யா ஜல் அரஷில் மஜீத். இதன் அர்த்தம், உள்ளன்பு மிக்கவனே, மகத்தான அரிஷின் அதிபதியே என்று இதை 1000 முறை எழுதணும். முதலில் நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவாவை ஒரு முறை எழுதணும். பிறகு யா வதூது யா ஜல் அரஷில் மஜீத் 10 முறை எழுதணும். பிறகு 11வது முறை நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவாவை ஒரு முறை எழுதணும். பிறகு யா வதூது யா ஜல் அரஷில் மஜீத் 10 முறை எழுதணும். இதே மாதிரி 1000 முறை எழுதி முடிக்கணும். ஒவ்வொரு 10 முறை முடித்த பிறகு 11வது முறை நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவாவை ஒரு முறை எழுதணும். இதை எழுதும் போது நம்முடைய தேவை என்னவோ அதை அல்லாஹ்விடம் கேட்கணும். யாருடைய அன்பு நமக்கு பெற விரும்பினாலும் அதை கேட்கலாம். செல்வம் வேண்டும் என்று விரும்பினாலும் அதை கேட்கலாம். அல்லது வேறு எந்த தேவை கேட்கணும் என்று நினைக்கிறோமோ அந்த தேவையை அல்லாஹ்விடம் கேட்கலாம். நம்முடைய பிரச்சனைகள் நீங்கணும், கடன்கள் நீங்கணும் என்று நினைத்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். ஒவ்வொரு 10வது முறையும் எழுதி முடித்து அல்லாஹ்விடம் கேட்கணும். எழுதியதை பத்திரமாக வைத்துக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில் நாம் நினைத்தது நடக்கும். வெறுத்து ஒதுக்கியவர்களும் தேடி வந்து பேசுவார்கள். இந்த அமல் எல்லா தேவைக்காகவும் செய்யலாம். நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நிறைய சிறப்புகளை கொடுத்து நபிமார்களின் சிறந்த நபியாக அவர்களை மாற்றினானோ அதே போல நமது வாழ்வையும் அல்லாஹ் மிக பெரிய உயரத்துக்கு மாற்றுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் எதற்கும் கவலைப்படாமல் பெண்கள் இந்த அமலை முடித்தால் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல விஷயமாக மட்டும்தான் நடக்கும். நல்ல செய்தியாகத்தான் வரும். இந்த அமல் அரபியில் மட்டும்தான் எழுதணும். தமிழ், இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதக்கூடாது. அரபிக்குத்தான் தனி பவர் இருக்கு.
மற்றவங்க கிட்ட உதவி கேட்காமல் நம் கைப்பட எழுதி நம் தேவையை கேட்டால் மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பலன் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை செய்து துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துகளும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதாரமில்லாமல் பிறரை சந்தேகப்படுவது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன். ஏனெனில் சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய பொய்யாகும். பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். புகாரி 6064. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.